எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954. மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தற்பொழுது வாக்களித்துள்ளார். குஜராத் மாநிலம் காந்தி நகரில் உள்ள வாக்குச்சாவடியில் அவரது வாக்கை பதிவு செய்துள்ளார். இது பற்றின கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் ரமேஷ்குமார் இணைகிறார். ரமேஷ்குமார், வணக்கம். தற்பொழுது இதற்கு முன்புதான் சற்று முன் கரெக்டாக 7:30 மணிக்கு மோடி வாக்களித்தார். தொடர்ந்து அவருடன் அமித்ஷா இருந்தார். தற்பொழுது அமித்ஷா வாக்களித்துள்ளார். அமித்ஷாவுடன் அவரது குடும்பத்தினர் வந்தார்களா? விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக இன்று நாடு முழுவதும் 93 மக்களவை தொகுதிகளுக்கு 3ஆம் கட்டமாக வாக்குப்பதிவு நடைபெற்று வருவது நமக்கு நன்கு தெரியும். குஜராத் மாநிலத்தில் உள்ள 25 மக்களவை தொகுதிகளுக்கும் இன்று வாக்குப்பதிவு நடைபெறுகின்றது. குஜராத்தில் உள்ள மிக முக்கிய தொகுதியான காந்தி நகரிலே மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா 2வது முறையாக போட்டியிடுகின்றார். அவர் கடந்த 2019ஆம் ஆண்டுதான் இந்த காந்தி நகர் மக்களவை தொகுதியிலே முதன்முறையாக போட்டியிட்டு வெற்றி பெற்றார். அதனை தொடர்ந்து அந்த தொகுதியிலே 2வது முறையாக அவர் மீண்டும் களம் காண்கிறார். அந்த தொகுதியில் தான் அவருக்கு வாக்கும் இருக்கிறது. எனவே காந்தி நகர் தொகுதிக்கு உட்பட்ட அகமதாபாத்தில் உள்ள ஒரு வாக்குச்சாவடி மையத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தன்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறார். அவர் மட்டுமின்றி அவர் குடும்பத்துடன் சென்று தன்னுடைய வாக்கை பதிவு செய்திருக்கிறார். அவருடைய மனைவி சோனல் ஷா, மகன் ஜெய்ஷா உள்ளிட்டோரும் குடும்பத்துடன் சென்று தங்களுடைய வாக்கை பதிவு செய்திருக்கின்றனர். நீங்கள் குறிப்பிட்டது போல சற்று முன்னதான் அதே அகமதாபாத் பகுதிக்கு உட்பட்ட மற்றொரு வாக்குச்சாவடியில் பிரதமர் மோடி முன்னதாக இன்று காலை வாக்கை பதிவு செய்தார். அதனை தொடர்ந்து தற்போது இவர் அதே தொகுதிக்கு உட்பட்ட மற்றொரு வாக்குச்சாவடியிலே தனது வாக்கை பதிவு செய்திருக்கின்றார். குறிப்பாக இந்த காந்தி நகர் தொகுதியை பொறுத்தவரை ஒரு காலத்தில் காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாக இருந்தது. 1967ஆம் ஆண்டில் தான் இந்த தொகுதி முதன்முறையாக உருவாக்கப்பட்டது. அப்போது முதல் 1984 வரை காங்கிரஸ் கட்சி தான் தொடர்ச்சியாக வெற்றி பெற்று வந்தது. காங்கிரஸ் கட்சியினுடைய கோட்டையாக இருந்தது. ஆனால் 1989க்கு பிறகு நிலைமை தலைகீழாக மாறி அன்று முதல் இன்று வரை இந்த காந்தி நகர் தொகுதி பாஜகவினுடைய ஒரு கோட்டையாகவே மாறி இருக்கிறது என்று சொல்லலாம். பாஜகவினுடைய முக்கியமான ஸ்டால்வர்ட்டுகள் எல்லாம் இந்த தொகுதியிலே போட்டியிட்டு முத்திரை பதித்திருக்கின்றனர். முன்னாள் துணை பிரதமர் அடல் பிஹாரி, முன்னாள் துணை பிரதமர் லால் கிருஷ்ண அத்வானி, முன்னாள் பிரதமர் அடல் பிஹாரி வாஜ்பாய், அதே போல சங்கர் சிங் வகேலா உள்ளிட்ட பலரும் இந்த தொகுதியிலே போட்டியிட்டு வெற்றி பெற்றிருக்கின்றனர். அமித்ஷா இந்த தொகுதியிலே 2வது முறையாக களம் காண இருப்பது குறிப்பிடத்தக்கது. இந்த தொகுதியிலே அமித்ஷாவை எதிர்த்து காங்கிரஸ் கட்சியின் சார்பில் சோனல் பட்டேல் என்பவர் போட்டியிடுவது குறிப்பிடத்தக்கது. விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். மாணவர்களின் எதிர்காலத்திற்கு ஏற்ற கல்லூரி டாக்டர் செவந்தி ஆதித்தனார் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங். கவுன்சிலிங் கோட் 4954.